Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் வழங்கப்பட்ட உணவில் பல்லி கிடந்த நிலையில் அதை சாப்பிட்ட மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், விவரம். வணக்கம் பிரகாஷ். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சிங்கவரம் கிராமத்தில் திருவள்ளுவர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்க பாத்தீங்கன்னா 20 பள்ளி குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். அதாவது தொடக்கப்பள்ளியில 1வது 5வது வரைக்கும் பள்ளி குழந்தைகள் பயின்று வருகிறார். இப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்பட்டு வரும் நிலையில் இன்று முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் கோதுமை உப்புமா தயார் செய்யப்பட்டு பள்ளிக்கு முதலில் வந்த, அதாவது பள்ளிக்கு 20 மாணவிகள் தான் படிக்கிறாங்க. இந்த மாணவிகள் 20 மாணவிகள் முதலில் வந்த 3 மாணவிகளுக்கு அவங்க பள்ளியில் உப்புமா வழங்கியிருக்கிறாங்க. வழங்கப்பட்ட நிலையில அந்த சாப்பிட்ட அந்த 3 பள்ளி சிறுமிகளும் மயக்கமடைந்தனர். இதனால் மறுபடியும் சமையல் செய்யப்பட்ட உப்புமாவை பார்க்கும்போது பள்ளி இருந்ததை கண்டு அந்த 3 மாணவிகளையும் உணவை பார்த்து அதிலிருந்து பள்ளி இருந்தது தெரிய வந்த நிலையில் அந்த 3 பள்ளி சிறுமிகளையும் உடனடியாக செஞ்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து செஞ்சி போலீசார் மருத்துவமனைக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக செஞ்சி பகுதியில், அதாவது திண்டிவனம் கல்வி மாவட்டமான செஞ்சி மேல்மலையூர் பகுதிகளில் பெரும்பாலான பள்ளிகளில் சமையல் கூடம் சரியாக இல்லாத நிலையும் சில பள்ளிகளில் சமையல் கூடமே இருப்பதாக இல்லை என்று தெரிவிக்கின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல்மலையூர் செஞ்சி பள்ளிகளில் சமையல் கூடம் மற்றும் சமையல் கூடம் இல்லாத ஆய்வு செய்து வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இப்ப இந்த செஞ்சி அடுத்த சிங்கவரம் பள்ளியில் உணவு சாப்பிட்டு மயக்கமடைந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவராமன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.